குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோலேருந்து இன்றைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ, நம்மளை இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இது எங்களுடைய இண்டிகேட்டர் சம்மந்தமான பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரிங்க. எப்பயுமே மந்த்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும். ஆஃப்டர் 12:30 யாருமே வந்து மார்க்கெட்டையோ பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவில் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க. மற்ற நாள்லலாம் வந்து ஆஃப்டர் 3 o'clock ட்ரேடிங் கிடையாது. டியூஸ்டேஸ் அண்டு தேர்ஸ்டேஸு மேக்ஸிமம் வந்து, ஏன்னா அது எக்ஸ்பைரி டே, கண்டிப்பாக 12:30 மேலே வந்து மேனிப்புலேஷன் மூவ் தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான் மூவ் ஆகும், வேறு எதுவும் ஒர்க் பண்ணாது. இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அது நடந்திருக்கு. பட் நம்மளோட வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,200 கால் ஆப்ஷன், 24,200 புட் ஆப்ஷன் இன்றைக்கி எடுத்திருக்கோம். காலையிலேயே நாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையிலேயே வந்து நாம் இன்னைய கேண்டலோட இன்னைக்கு பாருங்கள், நம்மளோட காலையிலே இங்கே பாருங்கள், காலையிலே இன்றைக்கி வந்து நாம் வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்மளுடைய இம்பல்ஸ் கேண்டில் என்ன இங்கே பாருங்கள், மார்னிங்கே போட்டிருந்தாங்க. டுடே மந்த்லி எக்ஸ்பைரி 0 to hero ட்ரை பண்ணுங்கள், 50% மார்னிங் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 9:33 கேண்டில் வந்து இன்னையோட இம்பல்ஸ் கேண்டில் அப்படின்றத நாம் கொடுத்துருந்தோம். அப்போது நம்ம அதை கொடுக்கும்போது நமக்கு ஒரு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு 9:33. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு லெவல்ஸை பார்த்துடலாம். நம்ம இப்போ வந்து நியூ இண்டிகேட்டருங்க. நம்ம நியூ இண்டிகேட்டரில் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டோம், லெவல்ஸும். ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டதுனால 2 இண்டிகேட்டராக இருக்கிறத பட் அப்கிரேட் பண்ணி மாற்றிருக்கோம். நேற்றைய வீடியோலேயே அதை சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், லெவல் சார்ட். இது நம்ம லெவல் சார்ட் வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷனை உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த பாருங்கள், இந்த ஆஷ் கலர், கிரே கலர் ஆர் ஆஷ் கலர், இந்த பிளாக் லைனுக்கும் திக்கு பிளாக்குக்கும் இந்த ஆஷுக்கும் ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா அவனுக்கு நம்ம பார்க்க வேண்டியதே இல்லைங்க. அவனுக்கு மொமெண்டமே இருக்காது, அவனை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. யாரெல்லாம் பிளாக் அண்ட் ஆஷ் மேலே, இங்கே பாருங்கள், இன்றைக்கி பிளாக் கலருக்கு மேலேயும் ஆஷ் கலர் கிரே கலருக்கு மேலேயும் நமக்கு புட் ஆப்ஷன் தான் இருக்குது. அதனால் நம்ம கால் சைடை கன்சிடர் பண்ண வேண்டிய வேலையே இல்லைங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய லெவல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒன்லி ஃபார் புட் சைட் மார்க்கெட் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளுடைய சைக்கிளிக் லைன்ஸை மட்டும் நாம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். இப்போ சைக்கிளிக் லைன்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம மார்னிங் நம்ம கொடுத்த மாதிரி நமக்கு வந்திருக்கிற அந்த இது வந்து 9:33 கேண்டில் தான் வந்து நம்மளுடைய இம்பல்ஸ் கேண்டில் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோங்க. நம்மளுடைய இம்பல்ஸ் கேண்டில் வந்து வைப்ரேஷன் கேண்டில்னு சொல்லலாம். அதே தான் இங்கேயும் நம்மளுடைய இண்டிகேட்டரில் நம்மளுடைய சைக்கிளிக் லைன்ஸை மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஆப்ஷனில் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் தான், யார் வேணுனாலும் அவங்களுக்கு வேணுன்ற அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கரெக்டாக 9:33 தான் பாருங்கள், ஷார்ப்பாக அந்த ரிவர்சல்லே ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம பேண்டுக்கு கீழே வந்துடுச்சு. அப்போது இங்கே
கால் ஆப்ஷன் டோட்டலாக மொமெண்டம் லூஸ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வர கிரே லைன் வந்து 36. அப்போ நம்ம இங்கேவே நம்ம எடுக்கலாங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து மொமெண்டம் நமக்கு லூஸ் ஆனதுனால புட் சைடு நாம் எடுக்கலாம். இப்படி எடுத்திருந்தோம்னா நமக்கு அடுத்தடுத்த பாயிண்ட்ஸு நமக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே 49க்கு அப்புறம் எந்த லெவலுமே வந்து கால் சைடில் இல்லை. அடுத்த லெவல் இங்கே 15.0. அப்போ இது வர வரைக்கும் புட் ஆப்ஷன் போக தான் போகுது. அதனால தான் இன்றைக்கி எடுத்திருந்தோம். நான் கூட காலையில் இந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் கொடுத்துருந்தேன், குரூப்பில் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், க்ளீனாக நமக்கு ஈஸியான அச்சீவபிளுங்க. இங்கேருந்து 39 to 77 பாருங்கள். இந்த லெவல் 77.9 அப்படின்றது, இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு 9:20 எல்லாமே கிடச்சிரும். மார்னிங் நம்ம குரூப்லேயே எல்லா லெவல்ஸையும் போட்டிருந்தோம். குரூப்பை பார்க்குறாங்க, அவங்க யார் யார் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, பட் பார்க்குறாங்க நிறைய பேர். பாருங்கள் எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக உங்களுக்கு 9:33 கேண்டில் தான் இந்த இம்பல்ஷனை கொடுத்துருக்கு. அந்த கேண்டில்லேருந்து நமக்கு ஈஸியான ஒரு மொமெண்டம் கிடச்சி நல்ல ஒரு ப்ராஃபிட் காலையில் கொடுத்துச்சு. மோர் தென் 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக அச்சீவ் ஆச்சுங்க இந்த வேலை. அதுக்கப்புறம் இங்கே ஒன்ஸ் இந்த பர்பிள் திக் லைனை டச் பண்ணது உடனே நம்ம எக்ஸிட் ஆகிடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லெவல் டு லெவல் தாங்க. இப்போ 36ல் ஸ்டார்ட் ஆச்சா, அதிகபட்சம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னோம்னா அடுத்த லெவலான 48. இங்கே பாரு ஒரு லெவலை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கான் பாரு. இங்கே இருந்துட்டு தான் அடுத்த லெவல். அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் முடிஞ்சிச்சுங்க. செகண்ட் சைக்கிள் பாருங்கள். செகண்ட் சைக்கிள் நமக்கு இங்கே எங்கேயும் என்ட்ரி இல்லை. இங்கே நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்குங்க. செகண்ட் சைக்கிள் எதுலங்க, கால் சைடில் நமக்கான என்ட்ரி கிடச்சிருக்கு. கால் சைடில் நமக்கான என்ட்ரி கிடைக்கும்போது சடன் ஸ்பைக்கிங் இங்கேருந்து ஒரு என்ட்ரி. ஆனால் அந்த என்ட்ரியை நம்மளால் கேட்ச் பண்ண முடியுமான்னு இந்த விதப்படி நம்ம எடுத்துருக்குறோம். பட் இங்கே ரெட் கலர் கேண்டில் வந்துருந்தால் வெளியே வந்துடணும். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லைங்க. அடுத்த சைக்கிள் வர்றதுமே, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ் எடுத்திருந்தாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஒன் சைட் மார்க்கெட்டு. இது ஆக்சுவலாக என்னென்னா அப் டு 12:30 வரைக்கும் மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக போகுங்க, எக்ஸ்பைரி டேஸில் மட்டும். ஆஃப்டர் 12:30 எந்த டெக்னிக்கலும் வேலை செய்யாது. ஒன்லி டைம் அண்ட் நம்பர் தான் வேலை செய்யும். மேக்ஸிமம் மார்க்கெட்டில் ஃபுல் மற்ற நாள்லலாம் வந்து இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஆர்எஸ்ஐ, ஸ்டோக்காஸ்டிக்கு இதெல்லாம் வந்து காலையிலேருந்து வேலை பார்க்கும். ஆனால் எக்ஸ்பைரி டேஸில் ஆஃப்டர் 12:30 எந்த இண்டிகேட்டரும் வேலை செய்யாது. பட் ஆனால் நம்மளுடைய டைமும் நம்பரும் ஒர்க் பண்ணுங்க. அதுதான் நம்மளுடைய கான்செப்டோட ஸ்பெஷாலிட்டியை. மீண்டும் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், செகண்ட் சைக்கிள் நமக்கு, தேர்ட் சைக்கிள் பாருங்கள், ஷார்ப் ரிவர்சல். ஏதோ நாம் வந்து கேண்டலுக்காகவே போட்ட மாதிரி ஒரு ரிவர்சல் ஆகிறான் பாருங்கள், ஷார்ப்பான ரிவர்சல். அதனால் நமக்கு கால் சைடில் மார்க் இல்லை. இங்கே தான் இன்றைக்கோட ஹைலைட்டு. கரெக்டாக நம்மளுடைய இங்கே பாருங்கள், இன்ஃபர்மேஷன் சார்ட்லேயே நாம் எதையும் நம்ம கொடுக்கலங்க. ஏன்னா இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இன்ஃபர்மேஷன் டேபிளை. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டேபிள் படி இங்கே பாருங்கள், ஃபோர்த்து சைக்கிள் வந்து 13:36 136 நமக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இங்கே பாருங்கள் 13:36. அந்த லெவல் கரெக்டாக அந்த சைக்கிள் ஃபார்ம் ஆன உடனே இவ்வளோ ஒரு ஸ்ட்ரீப்பான டவுன் சைட் மார்க்கெட்டு இம்மீடியட்டாக ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். எப்பேற்பட்ட ஒரு மார்க்கெட் பாருங்கள், இம்மீடியட்டாக ரிவர்ஸ். பட் ஆனால் இந்த ட்ரேடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீரோ ஜீரோ ட்ரேடுங்க. இந்த ஹீரோ ஜீரோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும். அதோட லெவல்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதையும் நம்ம பேசலாம். ஏன் இப்போவே நம்ம பேசலாங்க. நம்மளோட ஹீரோ ஜீரோ ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லெவல்ஸை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஹீரோ ஜீரோ ட்ரேட்லேயே இன்றைக்கி. பட் ஆனால் இதுக்கு வேறு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அது எங்ககிட்ட இந்த இண்டிகேட்டரையும் ஆன் பண்ணிவிடுவோமே.
எல்லாமே எங்களுடைய ஓன் இண்டிகேட்டர்ஸுங்க. நம்மளுடைய இண்டிகேட்டர் என்ன, இது நம்மளுடைய 0 லெவல்ஸோட இண்டிகேட்டரு. பாரு நம்மளுடைய நம்பர் இண்டிகேட்டர். நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் என்ன, 7 ஒரு என்ட்ரி, 9 ஒரு என்ட்ரி, 11 ஒரு என்ட்ரிங்க. மொத்தம் நமக்கு 3 என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் 4. இது வந்து ஸ்டாண்டர்டுங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இதை ஒரு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் கூட அட்டன் பண்ணோம். அது லிமிட்டட் பர்சன்ஸ் தான் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணவங்களாம் இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக, ஏன்னா லாஸ்ட் வீக்கு கூட அது வந்து 9 rupees என்ட்ராகி 27 வரைக்கும் போச்சுங்க. இன்றைக்கி வந்து இன்றைக்கி என்ன பியூட்டின்னா, ஒருத்தர் நியூ பர்சன் நேற்று வீடியோவை பார்த்துட்டு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே இருந்திருந்தார். 3 hours என் கூட பேசிக்கிட்டே மார்க்கெட்டை லைவாக பார்த்துட்டு இருந்தார். எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகுது. நான் அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி 0 நம்ம யார்கிட்டையும் கால்ஸ் எல்லாம் வாங்காதீங்க, பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் தான். 12:30 மேலே நீங்கள் மார்க்கெட்டை டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணாமல் இது மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கன்ட்டு. பாருங்கள், 9 rupees நம்மளுடைய ரெகுலர் என்ட்ரிங்க. அதுதான் எங்கேயாச்சும் இதுவே 9 rupees என்ட்ரிங்க. அடுத்தடுத்த டார்கெட்ஸ் பாருங்கள். நான் அவர்கிட்ட சொன்ன வரைக்கும் 36 வரைக்கும் அவன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அகெயின்ஸ்ட் மார்க்கெட்டு போகிறது. ஆனால் டோட்டலாக மார்க்கெட்டே வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக செல்லர்ஸை காலி பண்ணிவிட்டு பையர்ஸோட மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், 9 rupees to அடுத்த இந்த நம்பர் பாருங்கள் 125 நம்மளுடைய டார்கெட் நம்பருங்க. அந்த நம்பரை போய்ட்டு க்ளீனாக முடிச்சிருச்சிங்க. இதுதான் வந்து இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷலு. இது வந்து இண்டிகேட்டருக்கு நான் எனக்காக பண்ணி வச்சுருக்கிறது, அவ்வளோதான். ரைட், நம்ம இப்போது கால் சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். புட் சைடை நம்ம பார்க்கலாங்க. 3rd சைக்கிள் பாருங்கள், இவ்வளோ பெருசு கொடுத்தா புட் சைடு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காலையிலே நம்ம இங்கே இந்த சைக்கிளை நாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த டார்கெட்டை பிடிச்சோம். 2nd சைக்கிள் கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு இந்த பேண்டு மேலே இருந்ததுனால அந்த பேண்டுக்கு அகெயின்ஸ்டாக போய் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோங்க. ஆரஞ்சுக்கு மேலே வந்தால் தான் நம்ம எடுப்போம். இங்கே ஏன் எடுக்கிறோன்னா, இது 0 கால் ஆஃப்டர் 12:30 இந்த 9 rupees பேச்சு. இங்கே வந்து சைக்கிளிக் லைனுன்ற ஒரு கான்செப்ட் தான் வைக்கிறோமே தவிர மற்றபடி இங்கே எதுவும் நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே பாருங்கள், அதே இது இங்கே பாருங்கள் 3rd சைக்கிள். இது 3rd சைக்கிளில் நமக்கு எல்லாம் பாசிட்டிவ்னஸ் வந்துடுச்சு. அப்போ இதுக்கு மேலே நமக்கான என்ட்ரிங்க 40 rupees என்ட்ரி. 42 rupeesல க்ளீனாக நமக்கு 20 points 69 வரைக்கும் போயிருக்கு. ஓரளவு 30 points கொடுத்துருச்சு. 3rd சைக்கிள் பாருங்கள், ஃபுல் டவுன். இதெல்லாம் 0 என்ட்ரி. இதுக்கெல்லாம் வந்து நாம் யாரும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இது வந்து மார்க்கெட். பட் நாம் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஷார்ப்பான ரிவர்சல் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் அக்கராக இருக்குன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எல்லாமே நடந்தது. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும்னா எங்களை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் கொடுங்க. 9600724756. மீண்டும் சொல்கிறோங்க, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பரில் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுறோம், டெமோ கொடுக்குறோம், யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் இண்டிகேட்டர் மாதிரி இது கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப டெக்னிக்கல் இண்டிகேட்டரு. ஆனால் இதில் என்னன்னா, இண்டிகேட்டர்னு எதுவுமே இதில் கிடையாதுங்க. அதுதான் இதனோட. ஏன்னா இண்டிகேட்டர் எல்லாமே லாகிங் இண்டிகேட்டர்ஸ். இது ஒன்லி டூல்ஸ், இண்டிகேட்டரே கிடையாது இதில் அப்படின்றதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஏன்னா நியூ இண்டிகேட்டர் அப்படின்றதுனால இதனோட க்ரைட்டீரியா மட்டும் எல்லாருக்குமே பாருங்கள். உங்களுக்கு இந்த லெவல் வேண்டாமா, லெவல்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் வந்து வெறும் சைக்கிளிக் லைன் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள்
இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா வெறும் சைக்ளிக் லைன்ஸ் மட்டும் வராங்க. இல்லை எனக்கு வந்து பேண்டும் வேணாம், எதுக்கு எனக்கு பேண்டு அதுவும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டேஷனுமே இந்த இண்டிகேட்டரில் கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. தேங்க்யூ.